காலகட்டத்துல ரொம்ப லகுவாய் சில கவர்ந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இஎம்ஐ அண்ணா. ஏன்னா சில காரியங்கள் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிற ஒரு காரியம், கடன் வாங்குவது சரியா தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அது பாவம்னு சொல்லுவாங்க. சரிலே நீ பரலவும் போக மாட்டேன்னு. சரி, கடன் வாங்குறது வந்து எப்போ பாவம் ஆகும்? கடன் வாங்காது இருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். அப்ப நீ வாங்கல, ஆனா நீ கொடுக்குறியா? நான் இப்போ ரொம்ப ஒரு ஒரு தெளிவான காரியங்களை கொடுத்துருக்குறோம். இப்போ கன்ஃபியூஷன் ஒரு அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலுமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் கடன் வாங்கலான்ற ஒரு கூட்டம் இருக்கும். எந்த சூழ்நிலை கடன் வாங்கக்கூடாதுன்னு உனக்கு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா, எல்லா சூழ்நிலையும் கடன் கொடுக்குறோன்னா இது. அதான் இப்போ ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். ஒன்றுனா லோன் வாங்குறதே தினசரி வாழ்க்கையில் ஒரு 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 ஹாபியாக வச்சுன்னு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் லோன். இல்லை, அதான் அது தவறு. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து நீடுன்னு ஒன்று இருக்குது, ஒரு நீடுன்னு இருக்குது. இன்னும் வந்து லேவிஷ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தன் வந்து செல்ஃபோன் வந்து இருக்குது, ஓகேவா? இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து செல்ஃபோனை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு வந்து புது மாடல் வருது இருக்கிறாங்க, அந்த கூட்டம் இருக்கிறாங்க, புது மாடல். அது வந்து தவறு, அது வந்து தவறு. இஎம்ஐ தரான்னு சொல்லிட்டு நீ போய்ட்டு உட்காந்து நல்லா இருக்கிற ஃபோன் தான், சரி 5 வருஷம் வேலை செய்தா வேலை செய்யட்டும். முடியாத பட்சத்தில் இதுக்கு மேலே இது யூஸ் ஆகலைன்ற போது நீ வந்து ஃபோன் வாங்குறது தவறு கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஆனால் சிலர் வந்து என்னென்னா, அந்த பந்தாக்காக கார் வாங்கணும். நான் சொல்கிறேன், உனக்கு வந்து அது நீடா? அதுதான் இப்போ கார் வந்து உனக்கு நீடா? அதுதான் முக்கியம். ஓகே, நீடு இருந்ததுன்னா நீ வாங்கலாம், இஎம்ஐயில் வாங்க. ஓகே, இல்லை அவன் வாங்கிட்டான் அதனால நான் வாங்குறேன், பொதுவாகவே அது இல்லை, அது வந்து பாவம். அது வந்து நான் வந்து பாவம் சொல்கிறது காட்டில் அது வந்து தவறுன்னு சொல்லுவேன். அது வந்து தவறு. அதில் வந்து நம்ம மாட்டிக்குவோம். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்கண்ணா, அவங்களுக்கு வர பிரதானமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட், இப்போ உங்களுக்கு வந்து பல ரிக்வெஸ்ட் வந்திருக்கலாம். அப்படி கடனுக்காக ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ப்ரேயர் பண்ணிடுறோம். ஆனால் சில ஊழியக்காரங்க கேட்குறாங்க, எதுக்காக கடன் வந்துச்சு, உன் சம்பளம் எவ்வளவு, எதை செலவு பண்ணேன். ஒரு அம்மா கிட்ட எனக்கு வந்து அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும்போது, என்னம்மா கடன் உனக்கு அப்படின்னா, ஃபீஸ் கட்ட முடியலண்ணா அப்படின்னா, ஓகே உள்ளிக்கு ஃபீஸ் கட்ட. ஆனால் அவங்க வீட்டில் 55 இன்ச்சு டிவி, ஒரு ரூம் இருக்குச்சு, 55 இன்ச்சில் டிவி. நான் ப்ரேயருக்கு போனால் கேட்டேன், எதுக்குமா இவ்வளோ பெரிய டிவி அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தை, அண்ணா இவங்க அண்ணன் வீட்டில் அவர் தண்டமாக இருக்கிறார் வீட்டில், இந்த டோனில் சொல்லுது. அவங்க வீட்டில் 55 டிவி, அந்த இன்ச்சு டிவி வச்சுருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் அது போடலன்னா என்ன நான் நினைக்குவாங்க நம்ம சொந்தக்காரங்க. அதான்ப்பா, இந்த பந்தா காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீ வந்து இஎம்ஐ வாங்குறது வந்து தவறு, பாவம். அது வந்து பாவம், அதெல்லாம் தவறு தான். உனக்கு அது தேவையில்லாதது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன கெப்பாசிட்டி தெரியுமா? அதான் பேங்க்கில் வந்து ரொம்ப அழகான சிஸ்டம் என்னென்னா, அவன் வந்து முதல்ல உன்னோட இன்கம் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறான். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு உன் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும், உன் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுல அவன் வந்து 30 ரூபா தான் அவன் லோன் தரான். மீதி 70% வந்து உன்னுடைய இதில் தான் அவன் கொண்டு வரான். ஸோ அப்போ 30 ரூபாய்க்கு இவன் என்ன பண்ண முடியும் அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு உலகத்தான் ஒரு நிறுவனமே அதை பார்த்து பண்ணும்பொழுது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்கிறல்ல, ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணும்பொழுது, இப்போ எல்கேஜியில் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த ஸ்கூல் வந்து என்ன மாதிரி ஸ்கூலுன்னு தெரியும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ எந்த ஒரு ஸ்கூலும் வந்து வந்த உடனே நீ வந்து அப்பா 1 லட்சம் கட்டு 2 லட்சம், அந்த ஸ்கூலில் சேர்ந்தால் அதான். அப்போ நம்மளுக்கு தகுதி முடியுமா? அந்த வருஷத்துக்கு நீ இந்த ஜூன் ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட் ஜூன் சரன்னு போயிடும். அடுத்த ஜூன்ல நீ கட்டணும். அதை கட்டுறதுக்கு உனக்கு அந்த டைம்ல நம்ம என்ன யோசிப்போம், ஓகே அடுத்து லோன் போட்டுக்கலாம். லோன் எத்தனை வருஷம் லோன் போடுவேன், எத்தனை வருஷம் இஎம்ஐ கட்டுவேன்? இப்ப நீங்க சொன்னது போல லோனை வாங்கி போட்டு ஒரு கட்டத்துல அவங்க அப்பா இல்லன்ற பட்சத்துல மொத்தம் கடன் அந்த பிள்ளை மேல வாரத்துல உட்காந்துரும். இன்னொன்னு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் ட்ரை பண்றாங்க, இஎம்ஐ கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீ பேங்க்ல கட்டினா தரமாட்டான். உடனே என்ன பண்றாங்க, பிரைவேட் ஃபைனான்ஸ் போயிடுறாங்க. ஸோ ப்ரைவேட் ஃபைனான்ஸில் என்ன பண்ணிடுறான், இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கம் போட்டுறான். அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கிக்கிறாங்க. அப்போது ஒன்று நீ ஏதாவது ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஜாஜ் போன உடனே ஃபஸ்ட்டு அந்த கடையில் போனோடனே பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டு இருக்குதா,
ஓகேவா? எது ஆமா. பணம் இருக்குதா இல்லையாலாம் கேட்கல இப்போ. கார்டு. காட்டில் உட்காருங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் ஆதார் நம்பர் கொடுங்க, முடிஞ்சது கதை. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம மைண்டில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, பணமே இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுறோம், பணமே இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகேப்பா பணமே இல்லாமல் நம்ம வாங்குற, ஆனால் நீ அதை கட்ட முடியுதா? கட்டணும், நீ தான் கட்டணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் என் பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கினேன். இப்போ லேப்டாப் வாங்கும் பொழுது அவன் கேட்குறான், சார் உங்களுக்கு லேப்டாப் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்குது, ஆனால் மந்த்லி இவ்வளோ கட்டணும். இப்போ நான் அதை வந்து யோசிக்கிறேன், ஓகே மந்த்லி என்னால் இது கட்ட முடியுமா? இப்போ அது கட்ட முடியுன்ற ஒரு கான்செப்டில் அவன் 12 மந்த்ஸ் சொல்கிறான், 18 மந்த்ஸ் சொல்கிறான். சரியா? எந்த இது எடுக்கிறீங்க? 24 மந்த்ஸ் எது 3 ஆப்ஷனில் எது எடுக்கிறீங்க? அப்போ நான் வந்து திங்க் பண்ணுறேன், ஓகே இது பண்ண முடியும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க முடியும். ஸோ அதை நான் கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதே இது ஓகே ஒரு லேப்டாப் வாங்கியாச்சு, 1 மாதம் கழிச்சு இன்னொரு லேப்டாப் வாங்குவோம், இன்னொரு ஃபோன் வாங்குவோம், அதை வாங்குவோம். அது மாதிரி போடுறதான் தவறுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம இது என்னன்னு தெரியுது இல்லை, நம்மளுக்கு வந்து லெவல் என்னன்னு தெரியுது. இன்னொன்று வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோன் விஷயத்தில், இந்த இஎம்ஐ விஷயத்தில் இப்போ நம்மளுக்கு வந்து எலிஜிபிள் இருக்காது. ஓகேவா? ஓகே. ஆனால் இன்னொருத்தனுக்கு எலிஜிபிள் இருக்கு. புரிஞ்சுது. எப்பவுமே வசனம் என்ன சொல்றதுன்னா, இன்னொருத்தனோட வந்து நீ வந்து அவன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாது, அவனுக்கு போய் நீ வந்து என்ன பண்ணாத, ஜாமீன் கொடுக்காத. அதுதான் நிறைய பேர் மாட்டின்னு முழிக்கிறது. இப்போ சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்கிறேன் அப்படின்வாங்க. நீ வந்து ஃப்ரெண்டுக்கு செய்கிறது வந்து நான் தப்பு சொல்லலை, பட் ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஸோ உனக்கு ஓகே அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் ரீபே பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணு. ஓகே, நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். சரி அவன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏப்பா உனக்கு என்ன ஆனாலும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கட்டலனாலும் நான் கட்டிடுவோம்ப்பா, அந்த ஒரு தைரியம் இருந்ததுன்னா நீ ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணு, சைன் பண்ணு. உனக்கு அந்த தைரியம் இல்லைன்னா தயவுசெய்து பண்ணாது. அங்கே கூட ஞானம் தேவைப்படுது. இது எல்லாம் செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, யாருக்கு உனக்கு அந்த தைரியம் இருக்கணும். ஓகே, தைரியம் இருந்தால். இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறேன். ஆனால் உதவி செய்யும் பொழுது என் மைண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவான்னா, இவன் கொடுக்கலன்னா கூட நம்ம கொடுத்துடணும். அதுதான் ஓகேவா? அவன் கொடுக்குறான் கொடுக்கல ரெண்டாவது, சரியா? அவன் கொடுத்துருவான்னு நினச்சிட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. இப்போ அவனால் எதுவுமே செய்ய முடியாதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். ஓகேவா? ஒன்ஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு திருப்பி அவன் முடியலன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே 1 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறோமா, ஓகே உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும், அவன் கொடுக்கலன்னா நான் 1 லட்ச ரூபா என்னால் கொடுக்க முடியும். ஓகே அப்படின்ற என்றைக்குமே நான் சொல்லுவேன்ப்பா, ஒரு பணம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உடைச்சிடக்கூடாது, உடைச்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து உடையும், அது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் கொடுக்க முடியலையா, ஓகேப்பா நான் கொடுத்துட்றேன், ஆனால் இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆகக்கூடாது, இந்த பணத்தினால உடையக்கூடாது. ஒரு நட்பு, ஏன்னா அது என்ன பேசு, லவ் தான் பேசு. ஸோ இது வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனால அவன் கேட்கும்போது, அப்பா என்னால் முடியாதுப்பா, என்னால் இப்போ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் அந்த 1 லட்சம் கொடுக்க முடியாது, அதனால் நான் இதில் என்ன பண்ண முடியாது, கை கொக்க முடியாது, நான் வந்து சைன் போட முடியாதுன்னு சொல்கிறது தவறு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஓப்பனாக சொல்கிறது தவறு கிடையாது. இல்லை அவனை நினைப்பான் எதை நினைப்பான் அதெல்லாம் யோசிக்கிறது வந்து பின்னாடி நம்ம தான் மாட்டிக்கும். அப்போது இது பொதுவாகவே என்ன, இது 2 பாகமாக பார்க்குற நம்ம எல்லா வியூவர்ஸ்க்கும் விசுவாசிகளுக்கும் கடன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு மிக தெளிவான ஒரு பதில் அண்ணன் கொடுத்துருக்கிறது. என்னன்னா, அந்த கடன் உங்களால் கட்ட முடியுமா, நம்பர் 1, அது தேவையா, தகுதியா, சூழ்நிலை என்ன, இதுதான் அது முடிவெடுக்கும். நம்மளால கட்ட முடியும், அது அந்த சூழ்நிலைக்கு அது தேவை, இதெல்லாமே சுய ஞானத்தினால இல்லை, அந்த நேரத்தில் வந்து ஒரு ஞானத்தின் அடிப்படையில் தான் அதை முடிவெடுக்கணும். உன்னால் கட்ட முடியாது, கட்ட மாட்டேன், இது திருப்பி கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் சுயநலத்துக்காக அதை செய்யும் போது அது பாவம். ஸோ இன்னொன்று வந்து நான் வந்து சர்ச் பிலீவர்ஸ்க்கு நான் சொல்லுவேன்ப்பா, இப்போ மந்த்லி வந்து ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ நீ வந்து ஏதாவது சேர்க்க முடிஞ்சா, ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒன்று கட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸை நீ கட் பண்ணலாம், சரியா? கட் பண்ணிவிட்டு அதை வந்து போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நல்ல இப்போ தங்க கடை நகைகள்லாம் இருக்குது, ஜிஆர்டி ஸ்கீம்ஸ் இருக்குது, இதில் போயிட்டு அது வந்து ஏமாறுறதுலலாம் போய் பார்த்துக்காது, அதுவும் பார்த்துக்கணும்,
சரியா, நல்ல எஸ்டாப்ளிஷ்டு. சரியா, இப்போ நிறைய இடத்துல தங்க கடையில் லோன் தரேன்னு சொல்லிட்டு சும்மா சாதா சின்ன ஆட்கள்லாம் ஆரம்பிக்கிறான், ஏமாத்திட்டு ஓடிடுறான். இப்போ ஜென்ரலாக ரொம்ப பல வருஷமாக இருக்க இப்போ ஜிஆர்டி எடுத்துக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜிஆர்டியில் போயிட்டு மாதம் மாதம் நீ வந்து ஒரு 2000 ரூபாய் கட்டு, சரியா, இல்லைன்னா ஒரு 5000 ரூபாய் கட்டு, ஒன்னால் என்ன முடியும். இது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரு. சரியா, ரொம்ப ரொம்ப தெளிவா இது வந்து நான் வந்து சர்ச்சிலே சொல்லியிருக்கிறேன். நீ வந்து சேரு, நாளைக்கு ஒரு புள்ள கல்யாணத்துக்கு கடன் வாங்கணும், அது ஒரு காரியமா வைக்காத, இன்னில இருந்தே அது கொஞ்சம் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோல்டு வந்து 75,000 80,000 போகுது, ஓகேவா. இப்போ மாசம் 5,000 வச்சா கூட நீ ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 ரூபாய், 60,000 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3,400 வந்துடும். ஆமாண்ணா, ஓகேவா. இன்னைக்கு வந்து உன் பிள்ளைக்கு வந்து ஒரு வயசுன்னு வச்சுக்கேன், ஒரு 20 வருஷத்துல எப்படினாலும் அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 வந்துருச்சு. ஆமா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது. நீ யார்கிட்ட போய் நிற்க தேவையில்லையே, உன் கையில் ஒரு அசட் இருக்குது, உன் கையில் ஒரு இது இருக்குது. இது வந்து நான் வந்து என் சர்ச் மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன். ஞானத்தின் அடிப்படை இதான் ஞானம். இது வந்து சாலமோன் ஞானி சொல்கிறான், எருமிடத்தில் போய் அதன் ஞானத்தை கற்றுக்கோ. சரியா, இன்னொன்று வந்து சில வந்து சோம்பலாக இருந்துட்டு கடன் வாங்குவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் தப்பு. அதுதான் சரியா, அதான் ஆண்டதான் அந்த தாளந்து கூட சொல்லும்போது இவனை வந்து சோம்பலான ஊழியக்காரன்றார். அப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னா உழைக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. சிலலாம் வந்து உழைக்கணுன்ற எண்ணம் இருக்காது, உழைக்கணும். ஆனால் ஆப் ஃபுல்லாக நோண்டிட்டு இருக்கிறது, எவன் காசு தருவான், எந்த பேங்கரை தருவான், இவன் இன்னைக்கு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. ஸோ நீ வந்து சரி உழைச்சி சம்பாரி. ஸோ அந்த அப்போ உழைச்சி சம்பாதிக்கும் அந்த உண்மையுள்ள ஊழியக்காரன்ற ஒரு சந்தோஷத்துக்கு பிரவேசிக்கலாம். சரியா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சோம்பலாக இருக்கிறவன் தயவு செய்து கடனே வாங்காத, வேலைக்கு போகாதவன் கடனே வாங்காத, உன்னால் முடியாது, அது வந்து அடைக்க முடியாது, அது வந்து கண்டிப்பாக பாவமாயிடும். நீ வந்து கண்டிப்பாக வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து கடன் வாங்கும் பொழுது இன்னொருத்தர் அடிமை அப்படிதான் வசனம் சொல்லுது. எப்போ அடிமை ஆகிறோன்னா நம்ம வந்து கொடுக்க முடியாத போது. நீ வந்து கடன் கொடுக்குறவங்க கூட கொடுத்தவங்க கூட பாரு, நீ கடன் கொடுக்கலன்னா தான் மரியாதை இல்லாமல் பேசுவோம். இப்போ அந்த அந்த உதாரணம் சொல்லிங்க இல்லைங்களா, அந்த 2 பிள்ளைங்களை அடிமைத்தனத்தை கூட்டும் போகிறதுக்கு காரணம் என்னன்னா கொடுக்காதது, கொடுக்க முடியாதனால. இதே இது கொடுக்க முடிச்சதுன்னா இவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ சோம்பலாக இருக்கிறியா, உனக்கு வேலையே இல்லையா, தயவுசெய்து போயிட்டு இஎம்ஐ தான் அது தராங்க அது தராங்க, ரொம்ப கம்மி சம்பளம் இதுதான் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோம்பலாக இருக்கிறவனுக்கு போயிட்டு நீ வந்து என்ன பண்ணாத, கடன் வாங்கியும் கொடுத்துறாத. சரியா, அவன் உழைக்கிற ஆளுன்னு தெரியாது, அவன் உழைக்க மாட்டான்னு தெரியுது. ஆனால் சில பேர் பண்ணுவாங்க, என் தம்பிங்க கஷ்டப்படுறாங்க, கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க, அவன் பின்னாடி பெரிய ஆள் ஆகிட்டு வந்து சம்பாரிச்சு கொடுப்பான். சான்ஸே கிடையாது. அவனால் ஒரு வேலை கூட செய்ய முடியல, உழைக்க முடியலன்னா அவனுக்கு போய் நீ கடன் வாங்கி கொடுக்கறது வந்து நீ வந்து வம்பல மாட்டிக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவனுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த முதல வாயில போன மாதிரின்னு வச்சுக்கோ. சரியா, நீ கட்டுற மாதிரி ஆயிடும். உனக்கு அந்த கெப்பாசிட்டி கட்டுறதுன்னா மகாராசனி கட்டு. சரியா, அது தப்பே கிடையாது. நீ கட்டு. ரொம்ப 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 இதெல்லாம் வந்து நீடான விஷயம் தான். இது வந்து நான் சொன்னது போலவே வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை இந்த ப்ராப்ளம். இன்னைக்கு உலகத்துல பிரதானமான ஒரு கூட்டத்துக்கு வந்து இந்த இஎம்ஐ என்ற ஒரு காரியத்துல வந்து தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான அர்த்தம். ஸோ பேசிக்கா வேதத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது கடன் வாங்குவது வாங்குவது அது இல்லை. ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன்னை கடன் வாங்காத இடத்துல ஆசீர்வாதமா வைக்கணும்னா அப்போ நம்மளுடைய ஞானம் பெரிதாக இருக்கணும். நீங்க சொன்னது போல இந்த எறும்பின் இடத்துல பார்த்து கத்துக்கணும், சேர்த்துக்கொள்ள கத்துக்கணும், கர்த்தரிடத்துல காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு காரியம் என் மைண்ட்ல வந்துச்சு. இது என்னுடைய கேள்வி. நான் இன்னைக்கு பிரதானமான ஒரு 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 பாவனா இது இப்போ நம்ம, ஏன்னா இது ரொம்ப குடும்பம் சார்ந்தவர்களுக்கு இந்த குடும்பங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா, இது அது அறியாமைனால செய்யறாங்களா இல்ல அறிஞ்சு செய்யறாங்களான்னு தெரியலனா, இப்ப நீங்க வந்து ஒரு 2 பிள்ளைகள் தகப்பனார் ஒரு குடும்பத்துல இருக்கிறதுனால இது ஒரு தகப்பனாவும் ஒரு ஊழியக்காரனாவும் உங்களிடத்துல இருந்து நான் பதில் எதிர்பார்க்கறேன். இன்னைக்கு பொதுவா ஒரு தகப்பன் தாய் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களை வந்து வீட்டுல விட்டுட்டு மாங்கன்னு வேலை செய்யறாங்கண்ணா. 12 மணி நேரம் 13 மணி நேரம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. கேட்டா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் தரணும், நாங்க பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது, அதனால அவங்களுக்கு அந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி 2 திசையில தகப்பனும் தாயும் ஓடி உழைக்கிறாங்க. எதுக்கு உழைக்கிறான்னு தெரியாது, உழைக்கிறாங்க. இந்த உழைக்கிற நேரத்துல பிள்ளைங்களுக்கு கொடுக்காத சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் வழி தவறி போறாங்க.
ஒரு தகப்பனுடைய அரவணைப்பு இல்லாம, தாயோட அரவணைப்பு இல்லாம அவங்க முழு நேரம் வேலை கொடுக்கும்போது இந்த பிள்ளையோட நீட் என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு விசாரிக்காத போது இந்த பிள்ளை சீரழிஞ்சு போகுது. ஒரு கட்டத்துல சீரழிவின் உச்சத்துக்கு போன பிறகு உனக்காகத்தானே நான் கஷ்டப்பட்டேன், உனக்காகத்தானே வேலை செஞ்சேன்னு சொல்லி ரிட்டர்ன் வரும்போது அந்த பிள்ளை ஆல்ரெடி அந்த உச்சியில நின்றுட்டு இருக்கும். உன்ன என்ன கீழே விழணும். இது பொதுவா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். இத தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான மனநிலைமை என்னவா இருக்கலாம்னா, இது ஒரு பொதுவான கேள்வினா. 2வது கேள்வி, ஒரு குணசாலின ஸ்திரீகளுக்கு உண்டானவே ஒரு காரியம் என்னன்னா, தன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள போதிக்கப்படணும் வைக்கணும். அந்த வசனம் அதான் சொல்லுது, உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படுவார்கள். அதனால அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் சமாதானம் உனக்கு பெருசா இருக்கும். ஒரு தாயானவள் ஒரு ஆண்டவருக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு தாயானவள் அந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமா இருக்கும். இதை தெரிஞ்சும் எதுக்காக நான் ஓடுறாங்க, தெரியாதா, தெரிஞ்சு போறாங்களா, என்ன அடிப்படை இவங்க சரி செஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். இல்லப்பா, 2 பேர் வேலைக்கு போறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்குப்பா அது ஆல்மோஸ்ட் நீட் அதிகமாயிடுச்சு. சரியா, ஒரு வேலை 2 பேர் வேலை செய்யறாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால 2 பேர் வேலைக்கு போகிறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா. இன்னொன்று என்னன்னா, அப்படி போறதுனால என் பிள்ளைகளை கவனிக்க முடியலன்றது தான் தவறு. அதுதான். ஸோ நம்ம இது நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் வேலைக்கு போனாலும் நம்ம வேலைன்னு 24 hours நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி, ஸோ வேலைக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா, ஸோ ஸ்பெண்ட் டைம் அந்த பிள்ளைகளோடு நீ செலவு ஏதாவது ஒரு செலவு பண்ணணும். அந்த பிள்ளைகளோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அந்த பிள்ளைகளோடு பேசணும், அவன் என்ன சாப்பிட்டான், என்ன செஞ்சான், ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏன்னா அது கண்டிப்பாக வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக அது கண்டிப்பாக செய்யணும். அட்லீஸ்ட் செய்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க வேலையிலேருந்து பிள்ளைங்கள்ட்ட கால் பண்ணி பேசலாம். அப்பாவோ அம்மாவோ கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, படிச்சியா, எதை சாப்பிட்டியா, ஏதாவது ஒன்று அவங்க கண்டிப்பாக விசாரணை கண்டிப்பாக இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு ஓகே அப்பா அம்மா விசாரி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அட போப்பா நம்மளே டயர்டில் போகிறோம், நம்மளே என்னவோ சாப்பிடு என்னவோ பண்ணு அப்படின்னா அந்த பிள்ளைகளை நம்ம பிற்காலத்தில் இழந்துரும். ஸோ நம்ம ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பு இல்லைல்ல, அது கண்டிப்பாக நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு. ஸோ ஜென்ரலாக நீ பார்த்தீங்கன்னா ஏழி எடுத்துக்கலாம், வேத புஸ்தகத்தில் ஏழி. இவர் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஊழியம் உட்காந்துட்டார். சரியா, ஃபுல்லாகவே ஆசாரிய ஊழியம் தான் வருது. ஏன் அவர் பிள்ளைகளை கவனிக்கலைன்னா ஊழியம். இப்போ நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் அதான் பிரச்சனையே. நம்ம ஊழியம் சொல்லிட்டு நம்ம பாட்டு ஊரை சுற்றிட்டு உலகம் சுற்றிட்டு எல்லாம் சுற்றிடுவோம். ஆனால் நம்ம சொந்த குடும்பத்தை விட்டுருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு காரியம். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும். சரியா, என்னோட எதுவாக இருந்தாலும் அவன் ஓப்பனாக ஷேர் பண்ணுறானா, ஓப்பனாக சொல்கிறானா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கண்டிப்பாக வேலைக்கு போகிற அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஸோ நீ அது உட்காந்து பேசணும். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன டைம் கொடுக்க முடியும். ஒரு வேளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸஸில் வருது. சில டைம் 2 பேருக்குமே நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், சில 2 பேருக்கு டே ஷிஃப்ட் இல்லைனா ஒருத்தருக்கு நைட்டு ஒரு டே இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இதை அவங்க பிளான் பண்ணி பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வீக்கெண்ட்ஸ் வருதா, ஸோ நம்ம அந்த டைமில் உட்காந்துட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு இல்லாமல் பிள்ளைகளை வெளியே கூட்டு போகிறது. சரியா, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு மாலுக்கு கூட்டு போ, ஒரு பார்க்கு கூட்டு போ, ரொம்ப நம்ம போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கூட, அவனுக்கு நேரம் அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு ஸ்டோரி நீ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட கேட்கும், அப்பா உனக்கு எவ்வளோப்பா சேலரின்னு. அவங்க அப்பா சேலரி ஒரு குறிப்பிட்ட சேலரி சொல்கிறார். அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோப்பா உனக்கு சேலரி அப்படின்னு கேட்டால் 1 ஹவருக்கு $10, இல்லை நம்ம ஒரு கணக்கு ஒரு $500 வச்சுக்கலாமே, ஒரு $500 அப்படின்னு அவன் மகள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு. ஒன்றாப்பா எனக்கு ஒரு $500 தரியா அப்படின்னு கேட்குது. உடனே எதுக்கு உனக்குன்னு, இல்லை எனக்கு வேணும், அர்ஜென்ட்டாக வேணும். உடனே அவர் $500 தரார். $500 தந்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்பா இந்த $500 உனக்கு நான் தரேன், 1 மணி நேரம் என் கூட உட்காந்து பேசு. இந்த $500 தானே நீ ஓடுற, நான் சொல்ல பயன்படுதா, இந்த $500 நான் உனக்கு தரேன், சரியா, என் கூட உட்காந்து பேசு. ஸோ அந்த பிள்ளை எதை மெயின் பண்ணுதுன்னா, நீ அப்போ 24 மணி நேரம் வேலைன்னு போகிற, உனக்கு டைம் இல்லைன்னா ஏன் டைம்லாம் சம்பாதிக்கணும்.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 500 ரூபா வந்து அந்த இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக தெரியலாம். ஆனால் இது வந்து இது வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, உன் பிள்ளைகள்கிட்ட நீ எவ்வளோ நேரம் பேசுகிற, அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்தா ரொம்ப கம்மி. சரியா, நான் வந்து வெளியெல்லாம் போகிறனால, மினிஸ்ட்ரினால போகிறனால. ஆனால் என்னுடைய ஒய்ஃபை நீ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன சின்ன காரியமும், சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ வந்து கிளிஃபர்டுக்கு வந்து பூரி பிடிக்கும், சரியா, கேல்வினுக்கு பூரி பிடிக்காது, ஜென்ரலாக சொல்கிறேன், சரியா. அப்போ கிளிஃபர்டுக்கு என்ன பிடிக்கணும், பூரியா, ஓகே பூரி, அவனுக்கு பூரி. இவனுக்கு என்ன பிடிக்கும், தோசையா, தோசை சட்னி. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த அவங்கள வந்து அந்த கரெக்டாக கொடுத்துருவாங்க. எப்பா உனக்கு தோசை சட்னிப்பா, உனக்கு பூரிப்பா. இப்போ நான் வெறும் பூரி மட்டும் இவனுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இப்போ இவன் என்ன யோசிப்பான், இந்த பார்ஷியாலிட்டி, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக். சரியா, ஒரு பிள்ளையை பிடிக்கும், ஒரு பிள்ளையை பிடிக்காது, சரியா. அது பின்னாடி வளர்ந்த பிறகு சொல்லும், நீ என்ன எங்கே கண்டுக்கிட்டு, நீ ஃபுல்லாக அவனுக்கு தானே செஞ்சணும். ஸோ இந்த பேச்சை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், அந்த ஒழுங்காக பண்ணால். ஸோ இதை வந்து அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்க கூட உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசுவாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியாது. சில டைம் வந்து நான் வெளியே ஆளில் உட்காந்துருப்பேன், சத்தம் மட்டும் 3 பேர் சத்தம், சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்கும், நல்லா கேட்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நைட் டைம்ஸ் தான் ஃப்ரீ. ஸோ நைட் டைம் ஃப்ரீயாக இருக்கனால நான் 10 மணி ஒரு 11 மணிக்கு உட்காந்துட்டேன்னா, சப்போஸ் அவனுங்களை உட்காந்துனா அவன்கிட்ட உட்காந்துட்டு என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன படிக்கிற, இன்னும் அடுத்தது என்ன, ஸோ இன்னும் டெக்னாலஜி இப்போ வந்து என்ன படிக்கணும், சரியா, அது என்ன வித்தியாசம். இப்போ அவன் படிக்கிற காரியம் தான், எனக்கு சம்மந்தம் இல்லாத காரியம். பவர் பிஏ பற்றி எனக்கு என்ன தெரியும், சரியா, ஜென்ரலாக சொல்கிறேன். எக்ஸல் ஓகே, இப்போ அடுத்த லெவல் வந்து பவர் பிஐ. இப்போ அவன் சொல்கிறான் பவர் பிஐ வந்து இதை மாதிரிப்பா, இதை மாதிரி பண்ணும், இதை மாதிரி பண்ணும். அது வந்து எனக்கு வந்து போரான டாபிக் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு வந்து போரான, எனக்கு தேவையில்லாத டாபிக். ஆனால் அவன் பேசும்போது நான் கேட்குறேன் உட்காந்து, ஓ அப்படியா, ஓகே அப்படியாப்பா, ஓகே சரி சரி சரி, ஓகே இது பண்ணுமா, அது எனக்கு வந்து அதனால யூஸ் எல்லாம் ரெட் ஆகுது. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்னே, இதெல்லாம் உட்காந்து ஏன்ட்ட பேசிட்டு இருக்க படுற அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் இல்லாத டாபிக் நினைக்கிறோம். நிமித்தமாக தான் அவங்க இப்போ வந்து நீ வந்து அதை நம்ம கேட்கணும், உட்காந்து கேட்கணும், சரியா. கேட்டால் தான் அவன் சொல்லுவான். இப்போ அவன் வந்து சின்னவன் வந்து மெடிக்கல் படிக்கிறான். இப்போ மெடிக்கல் டேர்ம் பற்றி ஏதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா உங்களுக்கு தொப்பை இப்படி இருக்குதுப்பா, நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணுங்க, அதை கம்மி பண்ணுங்கன்னா நம்ம உட்காந்து கேட்கணும் உட்காந்து. நீ என்ன படிச்சோன்னு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சே நீ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உட்காந்து மெசேஜ் பேசுகிறோம், ஏதாவது ஒரு டாபிக், சரியா. நீ பார்த்தீங்கன்னா ஒரு முறை சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போயிருக்கும் பொழுது அன்றைக்கி ஹோட்டலில் உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பேன். ஜென்ரலாக எதை பற்றி பேசுனேன்னா, ஆண்டவர் எப்படி என்னை நடத்தினார், எப்படி வந்து நான் ரசிக்கப்பட்டேன், எப்படி வந்து ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார், என்கிட்ட பேசணும் அவங்கள்ட்ட பேசுவார்ப்பா. இது வந்து ஒரு 2 hours கான்வர்சேஷன் தான். 2 hours ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், சரியா. 2 hours உட்காந்து அமைதியாக அவனும் கேட்குறானுங்க, அப்படியே கேட்டே இருக்கிறானுங்க. ஸோ அப்போ 2 hours பேசி முடித்த உடனே நான் வந்து என் மைண்டில் இருக்கிற ஆண்டவர் எப்படி நடத்தினார் அதெல்லாம் உட்காந்து பேசின உடனே, ஸோ அடுத்த நாள் வந்து 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், எடுத்துட்டா அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 2 ஆத்துமாவை தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருது, என் பிள்ளைங்க தான், சரியா. உடனே இம்மீடியட்டாக சொல்லிட்டேன், ஓகே எப்போ இந்த வாரமே எடுத்துடலாம், இதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த வாரமே பிளான் பண்ணு, அவ்வளோதான். அடுத்த வாரமே பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா, ஒரு 2 மணி நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது அவன் கேட்குற கேள்விகள், ஸோ அவன் இதில் வந்து கொஞ்சம் ஏடகூடமாக கேட்குறது வந்து கிளிஃபர்ட் கேட்பான். அந்த கொஞ்சம் ஏடகூடனா நிறைய ஏடகூடமாக கேட்பான், சரியா. இது தப்பா, இது ரைட்டா, இது ஏன் இப்படி பேசுகிறீங்க, இது அவன் கேட்குற கேள்விலாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சிலதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் நம்மளை திங்க் பண்ண வைக்கும். ஸோ சில டைம் வந்து இப்போ எனக்கு தெரியல, அவன் பேசுகிற டாப்பிக்கே எனக்கு தெரியல, இப்போ என் கேள்வின்னு கேட்குறான், சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ தெரியாத பட்சத்தில் நான் தெரியலன்னு சொல்கிறது நல்லது. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, சரியா. அது வந்து பயங்கர, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஷூட்டிங் வரும்பொழுது அபிஷேக் நம்ம ஆடியோ அவர் வந்து ஒரு டாப்பிக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்டால், இந்தப்பா கேட்டு ஏனோக்கு தள்ளப்பட்ட ஆகாமத்தில் ஏனோக்கு அதிகாரம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க.
ஸோ ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரிச்சான்றது எனக்கு தெரியும் வேதத்தில். அப்போ நான் ஒன்று சொன்னேன், 66 புஸ்தகம் புரிகிறதே எனக்கு தலைப்பாடாக இருக்குது. இதில் போய் தள்ளப்பட்ட ஆகாமோ அந்த ஆகாமோ இந்த ஆகாமோன்னு சொல்லி எனக்கு ஒரு தேவையில்லாதது. இந்த 66 புஸ்தகத்தை படித்தாலே கரெக்டாக ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் போல்டாக சொல்ல தெரியும் அவனுக்கு, அப்பா எனக்கு தெரியாதுப்பா. இல்ல ஒரு பெரிய தைரியம். அது தெரியலன்னு சொல்லிட்டு போ. அதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ சில டைம் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு போ, அது வந்து தப்பே கிடையாது. அவ்வளவுதான். ஸோ அதை வந்து நீ வந்து பிள்ளைகள்கிட்ட சொல்ல தெரியணும். ஒன்னா ஆலயத்துக்கு வா, சண்டே குடும்பமா வா. பிள்ளைங்கள்கிட்ட நான் நேரமே செலவழிக்கல, இது வரைக்கும் நேரம் செலவழிக்கல, வேலை 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 வேலைன்னு இருந்துட்டேன். இப்போ நீங்க சொன்ன அதே வார்த்தை, இன்னைக்கு என் பிள்ளைய கொஞ்சம் முடியல, அவன் காலேஜ்க்கு அவன் வேற உலகத்துல இருக்கிறான். இது பழி வேற, உனக்காக தானே நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னத்த கஷ்டப்பட்டு நேரம் கொடுக்காது வாங்கினா இப்போ லீவ் நாளையும் வந்து ஓட்டி தரானா காசு தரானா, ஓகே ரைட்டு வேலைக்கு போ. நம்ம ஆட்கள் அதான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு போனால் 500 ரூபா கிடைச்சிரும். சொன்னது போல எத்தனை பேர் இப்போ திட்டிருக்கிறாங்க, என் வீட்டில் வந்து பாரு உனக்கு அப்பதான் தெரியும் நீ இப்போ கேள்வி கேட்குறேன்னு.